அத்தா, நீங்க எதுக்காக டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? எனக்கு இதுல சுத்தமா விருப்பம் இல்லைன்னு அம்மா கிட்ட அப்பவே தெளிவா சொல்லிட்டேன். தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் நான் எப்படி அத்தான் தாலி கட்டுவேன்? இல்லை, ஒரு எதுக்குல அதையே சொல்லி சொல்லி பண்ணாதிட்டு இருக்கு. அம்மா என்ன மாச்சு சொல்லிட்டு போகட்டும், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க அத்தா. கல்யாண வேலையை பாருங்க அத்தா, நிச்சயமா நான் தாலி கட்ட மாட்டேன். போதுமா? எங்க கட்டிதான் பாரு, பிச்சு போடுவேன் பிச்சு. பாத்தீங்களா, அப்படியே நான் தாலி கட்ட போனாலும் வீரா கட்ட விட மாட்டா. போதுமா? இல்ல சிவபலா, சும்மா அதுக்கு நச நசன் பேசிக்கிட்டு முதல்ல பந்தக்கால் ஊன்ற வேலையை பார்ப்போம். ஐயர, முதல்ல அதை ஆரம்பிங்க. எடுங்க எடுங்க, நவதானியத்தை எடுத்து அவங்கள போட சொல்லுங்க. எடுத்து கொடுங்க. வாங்க. கொடுங்க. நீங்களும் வாங்க. போட்டு எல்லாரும் வாங்க. வாங்க வாங்க, நேரம் ஆகுது இல்ல, பந்தக்கால ஊண்டணும்ல. புடிச்சுக்கோங்க, பாத்து சாக்குற. பாத்து பாத்து பாத்துமா, பொறுமையா பொறுமையா பொறுமையா. அப்படியே முருகா, நீதான் கூட இருந்து எல்லாத்தையும் நல்லபடியா நடத்தி வைக்கணும். அது என்னப்பா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எப்ப வர்றான் எப்ப இறங்குறோம்னு போன் பண்ணி கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆமா, என்ன எல்லாம் யாரு மதிக்கிறா? அப்பா இங்க பாருங்க, சண்முகமும் பரணி சிஸ்டரும் எனக்கு போன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நானும் அவங்களுக்கு கரெக்டா தகவல் கொடுத்துட்டு தான் இருக்கேன். டேய், நீ பெரிய மனுஷனா நான் பெரிய மனுஷனாடா? அவங்க எனக்குள்ள போன் பண்ணணும், உனக்கு எதுக்கு போன் பண்றாங்க? உங்ககிட்ட பேசினாலே சண்டையா மாத்திடுறீங்க, இல்லனா அவங்கள அவமானப்படுத்தி பேசுறீங்க. அப்புறம் யார் உங்ககிட்ட பேசுவா? அவங்க என்கிட்ட பேசிட்டு தான் இருக்காங்க. கொஞ்சம் பேசாம வரீங்களா? ராமன் அங்கிள், அங்க அந்த வர ரைட் திரும்பி உள்ள போயிடுங்க. சரி சரி. அதுக்குள்ள ஆமாமா, பக்கத்துல தான். ஏய் டேய் ராமா, வண்டி நிப்பாட்றா. எதுக்கு நிறுத்த சொல்றீங்க? அம்மா இறங்குங்க. எதுக்கு இப்ப இங்கே காரை நிறுத்த சொன்னீங்க? ஏய், அங்க பாத்தியா? ஆமா, முகூர்த்த காலு. ஆமா, அப்ப எனக்கு என்னடி மரியாதை? எனக்கு சொல்லாம எப்படி அவங்க பந்தக்கால் ஊண்டலாம்? அப்பா, பந்தக்கால் ஊன்ற டைம் 7 மணி. நேத்துல இருந்து உங்ககிட்ட 10 தடவைக்கு மேல சொல்லிட்டேன். நீங்க தான் கிளம்புறதுக்கு லேட் பண்ணீங்க. உங்களுக்காக நல்ல நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்குமா? சொல்லுங்க. ஏன்டா அறிவு, என்னடா பேசிட்டு இருக்க? மாப்பிள்ளையோட அப்பானா அப்படிதான் இருப்பாங்க. சம்பந்தி வர்ற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ண வேண்டாமா? அண்ணா, நீங்களும் அவர் கூட சேர்ந்துகிட்டு ஏன்னா இப்படி பேசுறீங்க? நல்ல காரியத்தை நல்ல நேரத்துல பண்ணணும். நம்ம பையனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டா நாம தானே கரெக்ட் டைம்க்கு வரணும். அது மட்டுமா, மூத்த மாப்பிள்ள குடும்பம் வந்திருக்கோம், வான்னு கூப்பிடுறதுக்கு ஒரு நாதி கூட இங்க வரல. அவங்க வாசலுக்கு வந்து வரவேற்க வேணாமா? அப்பா, நாம இந்த நேரத்துக்கு வரணும் அவங்களுக்கு என்ன ஜோசியமா தெரியும்? இங்க பாருங்க, நானும் அம்மாவும் உள்ள போறோம். நீங்க வர்றதுனா வாங்க, இல்லனா இங்கேயே ராமன் அங்கிள் கூட நிக்கிறதுனா நில்லுங்க. அம்மா நீங்க வாங்க, நம்ம போலாம். டேய் இருடா விநாயகன், பிடிவாதம் பிடிக்காத. இவனா உள்ள போனா ஓமானம் தான் போகும். தயவு செஞ்சு கூட போயிரு. அப்போ நீ வரலையா? நாளைக்கு முகூர்த்தத்துக்கு என் ஒய்ஃபோட வர்றேன். இப்ப நீ கிளம்பு.
நான் வீட்டுக்கு போறேன். ஏங்க இப்ப நீங்க வர போறீங்களா இல்லையா? ஐயோ வந்து தொலைங்க. போங்க. நானும் வரேன். ரொம்ப சலிச்சுக்காம போங்கப்பா. எழுத்து வாடா. எல்லாம் சரியா இருக்கு. என்ன குரு, தேங்காய் பழம் எல்லாம் எடுத்து வச்சாச்சா? எல்லாம் எடுத்து வச்சாச்சு மேடம். பொண்ணுக்கு தாலிச்சங்கிலி எதுல இருக்கு? உள்ளதா இருக்கு மேடம். இப்பதான் உன்னை பார்த்தா மகாலட்சுமி மாதிரி இருக்கு. பொண்ணுங்களுக்கு சேலையே அழகுதான். அது என்னது அது, பேண்ட்டும் சட்டையும்? அம்மா, இந்த பேண்ட் சட்டை தாமா எப்பவுமே கம்ஃபர்டபிள். இந்த சாரி எப்பவுமே இன்ச பிடிச்ச ட்ரெஸ் தான். இப்படி புடிச்சுக்கிட்டு இப்படி சரி பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரி, எல்லாம் ரெடி தானே? நான் ரெடிமா. இன்னையோட அந்த வீராவை லவ் பண்ற மாதிரி நான் நடிக்க வேண்டியது இல்லைன்றத நினைச்சாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவ கழுத்துல தாலி கட்டி முடிக்கிற வரைக்கும் நம்ம நடிப்பு மெயின்டைன் ஆகணும்டா. தாலி கட்டி கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளோட முகம் அவளுக்கு தெரியணும். மேடம் எல்லாம் ரெடி. கார்ல எடுத்து வச்சிடலாமா? போலாமா? போலாம் குரு. அதுக்கு முன்னாடி கௌதம் அப்பா படத்துக்கு விளக்கேத்தி வச்சுட்டு அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்புவா. நீ வாமா. வாமா. போலாம் வா.